நீங்கள் நல்லா டெடிகேட் பண்ணுங்கள். திமுக கூட்டணியிலே திமுக காரன் நின்று காங்கிரஸ் ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணதுனால தான் அந்த காங்கிரஸ்காரன் ஜெயிச்சிருக்கிறான். அவனுக்கு தான் இப்போ நீங்கள் நிற்கிறீங்க. சொல்ல முடியாது, பேச்சு எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் உதயநிதி அவர்களுக்கு சரியான பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. நாங்கள்லாம் அண்ணா காலத்திலே பார்த்தவங்க, பெரியாரை செருப்பெடுத்து போட்ட காலத்தில் நாங்கள் பார்த்தவங்க, அந்த வரலாறை படித்தவங்க, அண்ணாவை வேசிக்கு பிரதமர் எழுதி வச்ச காலத்தில் நாங்கள் பார்த்தவங்க. திமுக தீய சக்திங்கிறதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு காலமும் திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கும் தலை வணங்காது. ஒரு காலம் நாங்கள் தலை வணங்கவும் மாட்டோம். ரொம்ப வருஷமா காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியில் இருக்காங்க. இப்போ அந்த உறவை முடிச்சுட்டு டிவிகே கூட சேர்ந்துருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது சந்தர்ப்ப கூட்டணின்னு நினைக்கிறேன். அவங்க அது மாதிரி செய்யக்கூடாது. ஏற்கனவே கலைஞர் சொல்லியிருக்காரு, அதேமாரி கொடுத்துருக்காரு. அது ஆனாலும் இவங்க ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி தான் இது விஷயம். ஸ்டாலின் வந்திருக்கணும் தான். அவர் ரொம்ப உழைச்சார், ரொம்ப நிறைய செஞ்சார். முக்கியமாக படிக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பண்ணார். நானே ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த காலகட்டத்தில். நான் பிறக்கிறேன், ஏன்னா நான் படிக்கும்போது கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ படிக்கிற குழந்தைங்க நிறைய பண்ணியிருக்காரு, ஃபுட்டு நல்லா கொடுக்குறாரு. ஸோ இது மறுபடியும் தொடர்ந்து இருக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் இல்லைன்றது ஒரு பெரிய ஏமாற்றம் தான் எனக்கு. இப்போ டிஎம்கே ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சியாக இருக்கும்போது ரொம்பவே பவர்ஃபுல்லாக பேசியிருக்காங்க. இதை ஏன் கொண்டு வரல, மக்களுக்கு ஏன் செய்யலாம்? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான கேள்விகள் டிவிகே தாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா முடியாது. ஏன்னா அதில் ஒருத்தர் கூட ஒன்றுமே தெரியாது. அவர் அரிச்சுவடியே தெரியாமல் தான் இதில் வந்திருக்காங்க. பட் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதை பற்றி ஒன்றும் தெரியாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு, ஒன்றுமே சமைக்க தெரியாதவங்க கிட்ட போய் பிரியாணி பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இது கதை. அதனால நிறைய அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை நல்லா தெரிஞ்சு செய்வாங்களா அதுவும் தெரியாது. ஆனால் டிஎம்கே எதிர்கட்சியாக நல்லா செய்வாங்க. அது மட்டும் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய கம்பெனிகளை கொண்டு வந்தார், நிறைய தொழிலை கொண்டு வந்தார், நிறைய பண்ணார். எனக்கு இந்த 5 வருஷம் ஸ்டாலினோடது ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப நல்லா பண்ணார். அவர் மறுபடியும் வந்திருக்கணும். இட்ஸ் ஓகே. இப்போ எதிர்கட்சியாக இன்னும் நல்லாவும் பண்ணுவார். அதே மாதிரி கூட எதிர்கட்சியாக ஸ்டாலின் இல்லை, அவரோட பையன் கட்டாயமாக செய்வார். ஏன்னா அவர் எழுதி கொடுத்து படிக்கல, அந்த டைமில் ஸ்பான்டேனியஸாக பேசுகிறாரு. ஸோ அவர் நல்லா பண்ணுவார். அவங்க தாத்தா அப்பா அந்த கால இதுலேருந்து வந்தவங்க. நிச்சயமாக இது வாரிசு அரசியலுக்கெல்லாம் மீறி ஒரு அனுபவம் ஒன்று இருக்குது. கூடவே இருந்தவங்க என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு கட்டாயமாக பண்ணுவார். நீங்கள் இவ்வளோ செஞ்சுருக்காரு ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. கொளத்தூர்லையுமே நேற்று போனப்போ நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க. ரூபா வாங்கிட்டு நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க. பரவாயில்ல, அவர் தோத்தா கூட அங்கே போயிட்டு நன்றி சொன்னார்ல, அங்கே தான் அவர் நிற்கிறார். இல்லை, கூட்டணியில் இருக்காங்க சொல்கிறது என்னன்னா, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு முதல் 5-10 வருஷம் ஒன்றா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சண்டை ஆனால் கூட கொண்டே இருப்போம். டக்குன்னு டைவர்ஸ் பண்ணி போகிறதில்ல. அது ரொம்ப ரேர் கேஸாக தான் ஆகுது. ஸோ இந்த கூட்டணி அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ராகுல் காந்திக்கு டிஎம்கேவோட அலையன்ஸ் வச்சுக்கிறது பிடிக்கல. இது கர்நாடகாவில் இதுவும் அடுத்தது அங்கே பிரியங்கா அங்கேருந்து ஏதோ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன மாறி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் 2 போட்டி தொலைஞ்சு போச்சு, அதுவும் தெரியலது. நிச்சயமாக ராகுல் காந்திக்கு பிடிக்கல. ராகுல் காந்தியும் ஸ்டாலின் எதனா ஒரு மீட்டிங்கில் ஒன்றா பேசினாங்களே? பேசல. அப்படி எப்படி அலையன்ஸுங்கிறீங்க? அலையன்ஸே கிடையாது, அலையன்ஸே கிடையாது சார். 2 தலைவர்கள் ஒரு மேடையில் ஒன்றா பேசல போது அலையன்ஸே கிடையாது. ஸோ ஏதோ ஒரு வற்புறுத்தல் பேரில் 2 பேரும் சேர்ந்து இருந்துட்டாங்க. இது நல்லது கெட்டது நடக்கிறதுல என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஓகே, இந்த விரல் ஒன்று இருக்குல்ல, நம்ம எங்கே அமுக்குறோங்கிறத வச்சு தான் ஜெயிக்கிறோம் நம்ம அதனால தான் இத்தனை சர்வேலாம் போட்டாங்க. எல்லா சர்வேயும் ஃபெயிலியர். ஏன்? இந்த சர்வே லிட்டில் சாம்பிளிங் பண்ணாங்க. லாஸ்ட் 2 சாம்பிளுக்கு 2.5 லட்சம் பண்ணாங்க. சாம்பிளிங் ஜாஸ்தி ஆக என்னன்னு கேட்டிங்கன்னா, the probability of actually getting the result is good வச்சுக்கலாம் அதனால ஜெயிச்சிட்டாங்க. உங்கள் கொஸ்டின் இப்போ காங்கிரஸ் இவங்களை சப்போர்ட் பண்ணுறாங்களா ரைட்டா அப்படிங்கிறீங்க. சூப்பராக போகும் சார். அரசியலில் பரம்பரையாக எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. இப்போ பிஜேபி கவர்மெண்ட்டில் டிஎம்கே இருக்கு இல்லையா? பிஜேபி சென்னை தமிழ்நாடு கொண்டு வந்தது யாரு? டிஎம்கே தான். போடுங்கள் தாமரைக்கு போடுங்கள், மறக்காதே தாமரையை மறக்காதே சொன்னாங்க. இது அரசியலில் எல்லாத்தையும் இவங்களும் மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர்லாம் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்த இது எல்லாமே ஒரு இதான சந்தர்ப்பவாதம் தான். இது ரைட்டாக தப்பாக கொஸ்டின் பண்ணுறது வேற ரைட்டாக தப்பு வர. ஆனால் சந்தர்ப்பவாதத்தில் இவங்க பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய தப்புன்னு சொல்ல மாட்டேறாங்க. சார், பதில் யார் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எம்எல்ஏவா? ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்கள் கிரவுண்ட் லெவலில் தெரியல. முக்கால்வாசி பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, செக்ரட்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கையில் கொடுத்துட்டு இதை பேசுன்னு சொல்கிறாங்க அவங்க.
இப்போ பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்துருவாங்க. இப்போ சீதாராமன் அப்படியே உட்காந்துருப்பா, ஒரு சின்ன சீட்டு அனுப்புவேன், அங்கே இன்ஃபர்மேஷன் ரெடியாக இருக்கும். சார் இதான் உடனே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒப்பிப்பாங்க. சார் எந்த ஒரு எம்எல்ஏ எம்பியும் யாருக்கும் ஃபுல்லாக நாலேஜ் கிடையாது. இவங்க வந்து தமிழ் அழகாக பேசலாம், இங்கிலீஷில் பேசலாம், அடைமொழி நிறைய பேசிட்டு வரலாம். வந்து உங்களுக்கு ரியல் இன்ஃபர்மேஷன் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில், ஆனாலும் செக்ரட்டரியேட் பக்கத்துலேயே என்ன வச்சிருக்காங்க, டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. அவங்க தான் கொஸ்டின் கொடுக்க போகிறாங்க. வந்து அதில் என்ன ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாது, அதில் ஆன்சரும் வருது. ஒரு தமாஷா ஜோக்கா வேணா எம்எல்ஏ சொல்லிட்டு போகலாம். வந்து ஏன் ஃபேன் ஒர்க் பண்ணல சொன்னீங்கன்னா உஷா ஃபேன் ஒர்க் பண்ணல சொல்லிட்டு போகலாம். தமாட்டா ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வர்ற இடம் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான். அதெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாம் கற்றுப்பாங்க, அப்புறம் வந்து போக போக வந்து தானாக சரியாயிடும். இது வந்து ஆக்சுவலாக ஸ்டாலின் தோற்று வந்து வருத்தமான இது. ஆக்சுவலாக வந்து என்ன கேட்டிங்கன்னா, உதயநிதியை வந்து நான் குறை சொல்ல வந்து ஆக்சுவலாக வந்து அவருக்கு வந்து அவருக்குன்னா அந்த பதில் சொல்கிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரல. வந்து அதுக்கு பதிலாக ஆக்சுவலாக வேறு யாருன்னா வந்து இவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை போட்டு வந்து கொரோனா வந்து ஃபர்ஸ்ட் என்ன ரீசன் நம்பர் 1 வந்து எஸ்ஏஆரில் வந்து நிறைய ஓட்டு எடுத்திருக்காங்க. அப்போ அந்த அனாலிசிஸ் பண்ணி பார்த்தாவே அங்கே வந்து நின்றுருக்கக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஜென்னிசைடு ஓட்ஸ் வந்து நிறைய இருந்திருக்கு. வந்து ஸோ அந்த வேகம் வந்து ஜாஸ்தியானதால் அவர் பெருசாக ஒன்றும் தோக்கலை. ஃபியூ தௌசண்ட் ஓட்ஸ்லாம் இதாக இருக்குது. வந்து சில பேர் ஓட் போடாமல் போயிருக்கலாம், அதெல்லாம் இருக்குது. இந்த எஸ்ஏஆரில் வந்து நிறைய ஓட்டு டெலீட் பண்ணது தான் மெயின் ரீசன். அது அங்கே நிற்காம வேற எங்கன்னா இருந்திருந்தாலே டெஃபினட்டாக ஜெயிச்சிருப்பாரு. இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணி இருந்ததா இல்லைங்களா? இருந்தது இல்லைங்களா? அந்த இந்தியா கூட்டணிங்கிற ஒரே ஒரு கூட்டணி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபியுடைய ஆட்சியை அசைச்சு பார்த்தது. இது வந்து உண்மை, இது யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு வந்து பிஜேபி ஆட்சி அமைக்குதுன்னு சொன்னால் அது மைனாரிட்டி அமைப்பு தான், மெஜாரிட்டி அமைப்பெல்லாம் கிடையாது. படிப்படியாக அவங்களுடைய சதவீதத்தை குறைச்சிட்டு இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையிலே இங்கே வந்து பயிலக்கூடிய பயிலகம், அரசியல் பயிலக்கூடிய பயிலகம் தான். எல்லோருமே இங்கே சூழல் அப்படி தான் அமையும். நான் என்ன சொல்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருந்தால் அந்த இணைந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு திமுக காரன் ஒரு துரும்பும் எடுத்து போடாமல் இருக்க மாட்டான். அத்தனை பணியும் செய்துவிட்டு போகின்ற பொழுது நாம் எதை எதிர்பார்க்கிறது? நாட்டு மக்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். என்ன சொல்றது? இதுக்கு என்ன, நம்ம ஒரு சிரிச்சுட்டு தான் ஒரு பதில் சொல்லணும். என்ன காரணம்னா, பாவைக்கிட்ட பதில் வருதா அல்லது இங்கிருந்து பதில் வருதான்னு தெரியாது. ஆனால் ஊடகங்கள் வந்து ஒரு ஆண்டு காலமாக ஊடகங்கள், எல்லா ஊடகங்கள் காட்டின ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவர் வருவாங்களா, தாவாக்கா வருமா, அது வருமா, இது வருமா, அது நாங்கள்லாம் அண்ணா காலத்திலேயே பார்த்தவங்க. பெரியாரை செருப்பெடுத்து போட்ட காலத்தில் நாங்கள் பார்த்தவங்க, அந்த வரலாறை படித்தவங்க. அண்ணாவை வந்து வேசிக்கு பிரதமர் எழுதி வச்ச காலத்தில் நாங்கள் பார்த்தவங்க. திமுக தீய சக்திங்கிறதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு காலமும் திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கும் தலை வணங்காது, ஒரு காலம் நாங்கள் தலை வணங்கவும் மாட்டோம். எங்களுடைய பாதை அப்படித்தான். திமுக வந்து என்னைக்கும் அடிபடியாது. நாங்கள் வெற்றியும் ஒரே தான் பார்ப்போம், தோல்வியும் ஒரே தான் பார்ப்போம். எங்கள் 2 கண்கள் இருக்குது, வெற்றிக்கு ஒரு கண்ணு, தோல்விக்கு ஒரு கண்ணு. ஆனால் பார்வை ஒன்றுதான், தமிழக மக்கள் மட்டுமே. நான் ஒரே ஒரு விஷயத்தான் சொல்கிறேன். தாய் 8 அடி என்றால் குட்டி 16 அடி என்று சொல்லி பழமொழி ஒன்று இருக்குது. அதை நான் தெரிவிக்கவில்லை. ஆனால் கலைஞருக்கு நிகரான ஒரு நேர்கோட்டு பார்வை சொல்லாளர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அதை யாராலும் மறுக்க முடியாது. பார்க்கத்தானே போகிறீங்க, களத்தை கொடுத்துட்டோம். இன்றைக்கி அவங்க தடுமாறுறாங்க, யாரை கூப்பிட்றது, யாரை வேண்டாம், இங்கே போகலாம். இப்போவும் நான் சொல்கிறேன், ஒரே ஒரு நீங்கள் நல்லா டெலிகேட் பண்ணுங்கள். திமுக கூட்டணியிலே திமுக காரன் நின்று காங்கிரஸ் ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணதுனால தான் அந்த காங்கிரஸ்காரன் ஜெயிச்சிருக்கிறான். அவனுக்கு தான் இப்போ நீங்கள் நிற்கிறீங்க. சொல்ல முடியாது, பேச்சு எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் உதயநிதி அவர்களுக்கு சரியான பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. சரியான கேள்வி சரியான நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்கிற ஒரே வார்த்தை, அண்ணா அறிவாலயம் வரமாட்டார்கள், கட்சி பொறுப்பில் இருக்க மாட்டார்கள், வெறும் உறுப்பினரை மட்டும் வச்சுக்கொண்டு இந்த கட்சிக்கு வேலை செய்வதற்கு நான் முதலில் வழங்குறேன்னு சொன்ன ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அடிப்படை தொண்டன். எங்களை மாதிரி தொண்டனுங்க வராமையே ஒரு பக்கம் இருந்து இந்த உதயசூரியனுக்கு வாக்களிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன சொல்ல போகிறது? அங்கே விஷயம் என்னென்னா, நீங்கள் பேசக்கூடிய அந்த இப்போ கேட்டிங்களா, அந்த ஒரு வார்த்தை கேட்டிங்களா, அந்த வார்த்தை எப்படி இருக்குதுன்னா, வந்த இடத்துல பண்ணணும், வந்த இடத்துல நம்ம எதாவது பண்ணிட்டு போகணும், அது நல்லா இல்லை. இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு மைக் கொடுக்குறீங்க, இல்லை நான் பேச வைக்கிறேன், இந்த இடத்துல மைக்கை வாங்கலாமா பேக்கை வாங்கலாமான்னு நான் பார்க்கக்கூடாது. என்னுடைய கடமையை தான் செய்யணும். அந்த கடமையை தவறுறாங்க அவங்க, வேற ஒன்றும்.
தவறான செயல். காங்கிரஸ் வந்து குடும்ப ஆட்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ஊடகத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வயதுன்னு தெரியல. நான் ஒரு 55 வயதை 51 வயதை கடந்து நான் நிற்கிறேன். இப்போ இருக்க ஊடகங்கள் எல்லாமே வந்து அந்த சொல்லுக்கு கூட பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாமையே வந்துடுறாங்க. அவங்க குடும்ப அரசியல் இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இந்திரா காந்தி யார்? அவங்க லைனில் நீங்கள் வாங்க. ராஜீவ் காந்தி யார்? ராகுல் காந்தி யார்? அதனால் அது குடும்ப அரசியல்லாம் சொல்ல முடியாது. ஒரு போராளிக்கு தான் நீங்கள் மரியாதை, யாராக இருந்தாலும் சரி. போராடுறவங்க தான் களம். யார் போராட தயாராக இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக நிற்கலாம். அது யாராக இருந்தாலும் சரி. நான் அதை வந்து வரவேற்கிறேன். உண்மை தலைவன், உழைத்த தலைவன், ஓய்வறியாத சூரியனாக உதைத்த தலைவன். இந்த தலைவனை நாம் தழுவு விட்டோமே என்று சொல்லிதான் அவர் கண்களிலே கண்ணீர் வடிந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவிடுகிறேன். நான் வந்து கவிஞர் சார் தில்லை சுப்பு, புத்தக எழுத்தாளர். என் பேர் சுப்பிரமணியம், 2வது பேர். இதை பற்றி நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே இவங்கெல்லாம் ஓடி வரக்கூடிய ஆட்கள்ங்கிறது வந்து எப்பவுமே தெரிஞ்சது தான். இவர் ஸ்டாலின் வந்து ஜென்டில்மேனாக இருந்ததுன்னா இதை வந்து பார்த்தோம்னா நம்ம பேசலாம். பேரறிவாளன் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாரு. அவன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் உள்ள போனவன் யாரு? பேரறிவாளன் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த நாங்களே மண்ணு பிடிச்சி மாறுதிட்டு திமுக காங்கிரஸ் கூட இருக்குது. அந்த கட்சியினுடைய தலைவனை கொண்டு போட்டாங்கிற சந்தேகத்தை கொண்டு போய் போட்டு உள்ள போடப்பட்டாரு. விட்டியா? விட்டதுக்கு பிறகு அவனை கூப்பிட்டு வச்சு வீட்டில் வந்து பார்த்தா எனத்துக்கு வந்து பார்த்தா அவனுக்கு விருந்து கொடுத்தீங்க. நான் கேட்குற சொல்லு. அன்னைக்கே நான் பிறண்டு போனாங்க. இந்த காங்கிரஸ்காரன் இந்த கட்சியில் இருக்கிற தூக்கெடுத்தவங்களாம் சொன்னேன். நான் யார? காங்கிரஸ்காரனை பூரா பேச்சு இந்த கட்சியில் வந்து அலையன்ஸ் சேர்த்து வச்சிருக்கிறது தூக்கெடுத்தவங்களாம் சொன்னேன். எப்போ அந்த பேரறிவாளர் நிகழ்ச்சி வீட்டுல கொண்டு விருந்து கொடுத்தாரு ஸ்டாலின். அவருக்கு அன்னைக்கு சந்தோஷமா பயங்கரமா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு வந்து அதனுடைய வலி வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு அனுபவிக்கிறாரு. அந்த தொகுதிக்கு போய் போய் அழுதுட்டு வராரு. அப்ப என்னன்னா இன்னைக்கு நீ பண்றது வந்து பார்த்தோம்னா இன்னொரு நாளைக்கு உன்னை வந்து ரொம்ப பாதிக்கும். அதே மாதிரி வந்து திருமாவளவன் வந்து எனக்கு வந்து 14 சீட் கூட 20 சீட் கொடுன்னு எல்லாம் கேட்டார். கடைசியில் வந்து என்ன போச்சு, அவர் கொடுத்தாங்க, செஞ்சாங்க. அவரால் வர முடியல. 2 சீட்டை வந்தாரு. வைகோ பரிசம் சுத்தமாகவே வர முடியல. அப்புறம் வந்து மீதி இருந்த ஆளுகள் பார்த்தா இவங்க சொல்றது இன்னும் பார்த்தா ஒருத்தன் ஜெயிச்சாங்க முஸ்லீம் கட்சிக்காரலாம். இப்போ வந்து பார்த்தா இந்த கட்சி போயிடுச்சு. அப்படி எங்க போயிடுச்சு? அந்த பக்கம் போயிடுச்சு. போனதுக்கு ஒரே விஷயம் என்ன, ஃபர்ஸ்ட்லயே வந்து கூட்டணி மத்திய சமைச்சு சொல்லி கேட்டாங்க. இந்த காங்கிரஸுக்கு வந்து எங்க இருக்குது ஓட்டு சொல்லு. பூதகண்ணாடி வச்சு பார்த்தாலே ஒரு நாயும் தெரியல கண்ணுக்கு. காங்கிரஸ்காரனுக்கு எந்த நாயும் இல்லை இங்க. காங்கிரஸுக்கு ஒரே ஒரு இடத்துல இருக்கேன், கன்னியாகுமரி மட்டும் இருக்கிறேன். கன்னியாகுமரியில் மொத்த கிறிஸ்டின்ஸுடைய சதவீதம் 46% இருக்கேன். 46.something% இருக்கிறேன். அங்க வந்து அங்க வந்து திமுக ஒரு இடத்துல வந்து இருக்குது. இவன் வந்திருக்க 3 சீட் வந்து பார்த்தோம்னா இது வந்து இருக்குது. எது காங்கிரஸ் வந்து இருக்குது. ஒரு சீட் வந்து ஏடிஎம்கே வந்து இருக்குது கன்னியாகுமரியில. மொத்தம் 5-6 இதில் இருக்கிறதுல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த கட்சியில் சேர்த்துருக்குங்க அவசியமே இல்லையே. திருமாவளவனை தட்டி விட்டுருக்கலாமே, எப்போ போட்டுன்னு சொல்லி எங்க நீ எங்கே போப்பான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்கலாமே. அப்படி போயிருந்தாலும் அது பிரச்சனை முடிஞ்சிருக்குமே அன்னைக்கு. இன்னைக்கு போய் போடும்போது ஐயோ துரோகம் பண்ணிட்டாங்க. துரோகம் என்ன துரோகம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்பவுமே ரெடியா இருந்தாங்க. திருமாவளவன் வந்து இப்போ என்னங்கிறாரு, 2 சீட் வச்சிருக்காரு. அவருக்கு எங்கேயாச்சும் 5-6 சீட் வந்து வச்சிருக்காரு. அவ்வளவுதான். அவர் என்ன சொல்லியிருக்காரு, 2 சீட் வச்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அமைச்சர்கள் பங்கு வேணும், ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்கிறாரு. இதெல்லாம் காமெடி அல்ல. அன்புமணி ராமதாஸ் இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா வந்து இருக்கிறாரு. 4 சீட் வச்சிருக்காரு. அவர் வந்து இருக்காருன்னா துணை முதலமைச்சர் போஸ்ட் வேணும்னு கேட்கிறாரு. துணை முதலமைச்சர் போஸ்ட் நல்ல வெரி குட் ஜென்டில்மேன் ஆச்சு. அப்படி கேள்வி கொஸ்டின் பண்றாரு. அப்போ இது வந்து என்ன தெரியுமா, அரசியல் பண்றது மட்டும் இல்ல. அந்த இடத்துல நீ இருந்திருந்தீங்கனாலும் இதை விட பயங்கரமா கேள்வி வைப்பேன். நானும் தான் அதை விட கேவலமா போய் போய் ஜெயிக்கணும்னு நினைப்போம். எல்லாம் துட்டு சம்பாதிக்கிறோம்ன்றதே. இவரு தாவேகானுடைய தலைவர் வந்து விஜய் வந்து தீய சக்தி தூய சக்தின்னு பேசினாரு. தீய சக்தியில பார்ட்னரா வந்து ஓட்டு காங்கிரஸ்கார ஓட்டு வாங்கி தின்னு ஓட்டு வந்து இன்னைக்கு வந்து விவசாயி வந்திருக்காங்க. தீய சக்திக்கார வந்தானே ஓட்டு போட்டேன் திமுக காரன். அப்புறம் எப்படி அவனை கூப்பிட்டு உள்ள வச்சிருக்காரு? நீ தீய சக்தி அப்புறம் எப்படி செங்கோட்டையன் தூக்கி உள்ள வச்சிருக்காரு கூட. அவர் வந்து பார்த்தாலும் அவர் முதல்ல எப்படி இருந்தாரு, எந்தப்பா ஒரு காலத்துல அவர் எப்படி இருந்தாரு. அவர் இன்னைக்கு வந்து அந்த கதிர் காலேஜ் யாருடைய சொந்தக்காரர் தெரியும்? கதிர் காலேஜ் கேள்விப்பட்டிருக்கேன். கோயம்புத்தூர் இருக்குது கதிர் காலேஜ். அதனுடைய ஓனர் இவர் எங்க சம்பாதிச்சாரு? அந்த அம்மா கடைசியில் போகும்போது இவர் இந்த ஆளு விலைக்கு வச்சிருக்கு. மாவட்ட தலைவர் போஸ்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. வேறு உறுப்பினர் வச்சிருந்தா அந்த அம்மா யாரு? ஜெயலலிதா. கடைசியில் எடப்பாடி வந்து இவர் கண்ணீர் விட்டாருங்க. அதுக்காக கூப்பிட்டு மாவட்ட செயலர் போஸ்ட் கொடுத்து அந்த ஆளுக்கு வந்து திருப்பி மரியாதை கொடுத்து வச்சிருந்தாரு இவரு. இந்த துரோகங்கள் வந்து இயல்பானது. கட்சிக்குள் இருக்கிறவனே இயல்பான துரோகத்துக்கு பண்றது ரெடியா இருப்பேன் என்ன. ஆனா அந்த துரோகம்ல எவனும் பண்ண முடியாம இருந்தது ஜெயலலிதா கிட்ட மட்டும்தான். ஜெயலலிதா கிட்ட மட்டும் எவனுமே துரோகம் பண்றவர்கள். அதனால அங்கேயே தள்ளி நிடுறான்னு வச்சிருந்தா அந்த பொம்பளை தெரியுமா. அங்கேயும் நிடுற போல நீ உனக்கு தகுதி இல்லை, இல்ல தூரம் எந்த இடத்துக்கு ஓடி போயிருன்னு சொன்னேன். அதே நாள்தான் கமலஹாசன் வந்து என்ன பண்ணாரு. கமலஹாசன் வந்து ஒரு நாய்க்கு சீட்டும் இல்லை, எம்எல்ஏ இல்லை, எவனையும் நிக்க வைக்கல. எவனும் தேவையில்லை எங்களுக்கு, எனக்கு தேவையில்லை சொல்லிட்டாரு கமலஹாசன். புரிஞ்சு உனக்கு நான் சொல்றது. அப்ப என்ன துரோகம் நடக்கும்னு தெரியும் ஒரு கமலுக்கு. இப்படி ஓடி போயிடும் தெரியும். இப்ப கமல் ஜெயிச்சுதான் வச்சுக்க, 4 பேர் ஜெயிச்சுதானே போதும். 4 பேர் நாங்க ஓடி போயிடுறோம். ஒரு இதுல 3-2 பாகம் இருந்தால் ஓடலாம். கட்சி வந்து அது செல்லும்.
புரியுது சொல்றது, அவனை பதவி விட்டு நீக்க முடியாது அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் வச்சு வந்து ஓடி போயிடுவான்னு சொல்லிட்டு கமலஹாசனுக்கு ஒருத்தருக்கு 30,000 சீட்டு இல்லைன்ட்டாரு. ஆச்சா, வேற என்ன கொஸ்டின் பண்றதுல வந்து டிஎம்கே வந்து நிறைய காலமா எதிர்கட்சியா வந்து வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காங்க. ஆமா, இப்போ இவங்க இப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த கேள்விக்கெல்லாம் தாவேக்கா எப்படி சமாளிக்கும்? ஏன்னா புதுசா வந்த கட்சி இல்லையா, இப்போ தாவேக்கா எப்படி செம்மாளிக்கே முடியாம போயிட்டான்னு வச்சுக்க. ஆட்சியில் கொண்டிருக்க அவன் தானே, அவனால் செம்மாளிக்கவே முடியல. ஆட்சியில் கொண்டிருக்க அவன் தான் இருக்கிற 10 பேர் இப்ப கட்சியில சர்வீஸ் உள்ள புஜியானந்த் இருக்கிற, அந்த செங்கோட்டையன் இருக்கிற, இந்த மாதிரி ஆட்கள் என்பது இருக்கிற. நாளைக்கு வந்து இன்னொருத்தர் வந்து ராஜகண்ணப்பன் உள்ளதா இருக்கு. அப்புறம் நாளைக்கு வந்து அவனை எலெக்ஷன் படி வந்து ஜெயிக்க வைப்பாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நீ விஜய்க்கு சர்வீஸே இல்லை. ஓட்டு மக்கள் கிடைக்கிற ஓட்டு போட்டேன், அவன் தாள் வந்துட்டே மேல. இவன் போய் சொல்லிட்டு இருந்து எதுக்காவது? இவன் வந்து காலம் பூரா ஏமாத்தி திங்கிறத 8,000 ரூபாய் சொல்றோம்னு சொன்னது, 8,000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கணும்னு சொன்னது, ஏடிஎம்கே வந்து 5,000 ரூபாய் செக் தரம் சொல்லி சொன்னது எதுக்கு சொன்னேன்? எல்லாம் நாட்டாயமத்தரம்னு. இந்த நாட்டாயமத்தரம் சொல்லி விஜய் என்பதை போல 2,500 ரூபாய்க்கு என்பதான இதுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும் சொல்லி அந்த ஆள் சொல்றேன். எல்லாம் ஏமாத்து, அத்தனை ஏமாத்துத. வேற என்ன சொல்றது? எல்லா பேருமே ஏமாத்துறதுக்கு வர்ற. வேற என்ன சொல்லு. என்னன்னா வந்து ஸ்டாலின் சார் வந்து அவரோட குளத்தூர் தொகுதியில ஜெயிக்க முடியல அவரால். ஆமா, உதயநிதி தான் ஜெயிச்சிருக்காரு. இப்போ உதயநிதி தான் திமுக நடத்த போறாரு, வழி நடத்த போறாரு. சட்டமன்றத்திலே அவர் தான் எதிர்கட்சி தலைவராக செயல்பட போறாரு. எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒண்ணு இல்ல. ஸ்டாலின் சொல்றதை கேட்டு வந்து உதயநிதி இருப்பாரு. வேற என்னத்த சொல்றது? உதயநிதி என்பதான கூட என்பதை இவரே வச்சதான உதயநிதிய. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு அது மாதிரி ஃபாலோ ஆவார். வேற என்ன சொல்ல முடியாது அவரை பத்தி. இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு மத்தியில ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருந்துச்சுன்னா, இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே அது ஒரு 70 சீட் வச்சிருக்க, நீ ஒரு 50 சீட் வச்சிருக்கிற, எல்லாம் உடையங்கடா சொல்லிட்டு என்னக்கா முடிஞ்சு வச்சு. அப்போ விஜய் இந்த உழைப்பு மக்கள் போட்ட ஓட்டு எல்லாம் அட்ரஸ் எல்லாம் போயிடும். ஆனா அந்த அளவுக்கு இவனு 2 பேரும் யோக்கியமான இல்ல, 2 பேருக்கு ஈகோ பிரச்சனை. நீ என்னதுமே சொன்னா, நீ 5 வருஷம் முதல் மந்திரியா இருந்துக்க, நான் 5 வருஷம் முதல் மந்திரியா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீ 2 வருஷம் இருக்கு, நான் 2 வருஷம். ஏன்னா நீ தான் அதிகமாக சீட் வச்சிருக்கிற அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வரலாம். ஆனால் அந்த அளவுக்கு இவனுக்கு வந்து பார்த்தா ஜென்டில்மேன் கிடையாது. கட்சி இன்னைக்கு இருக்கிற மன உளைச்சலுக்கு அவங்க போய் பேச முடியாது எதுவுமே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஏசிடிசி அப்படியே போட்டு சொல்லிப்பாங்க. எப்படி பாக்குறீங்க அவரோட தோல்வியை? ஏன்னா வந்து கோட்டையா, தன்னோட கோட்டையா நினைச்சிட்டு இருந்த குளத்தூர் தொகுதி வந்து கோட்டையாவது கேட்டையாவது திமுகனுடைய கோட்டையத்தை இருந்து எல்லாமே. முதல்ல வந்து மெட்ராஸில் திமுக கோட்டையா இருந்தது. எம்ஜிஆர் ஆட்சி ஐஸ்வரி வேலைன்னு ஒருத்தர் இருந்தாரு. இந்த ஐஸ்வரி கணேஷ் இருக்கா, காலேஜ் வச்சிருக்கால, அவருடைய அப்பா. அவர் வந்து ஒரு சீட் நின்று வந்து ஜெயிச்சாரு. அன்னைக்கு அந்த கோட்டை உடைஞ்சது திமுக எங்க மெட்ராஸ்ல. புரியவனுக்கு நான் சொல்றது. அப்ப வந்து கோட்டை என்ன கோட்டை இருக்குது? அதுக்கு முன்னாடி வந்து எத்தனை இடத்துல ஜெயலலிதா ஜெயிச்சிருக்குதுங்க. அது எப்படி கோட்டைன்னு சொல்லி சொல்ல முடியாது? ஒரு ஒண்ணு மட்டும் தான் அனுமதி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாலமான கட்சிகள் கூட்டு சேர்ந்தா அட்ரஸ் எல்லாம் போக எல்லாமே. இது இயல்பா நடக்கிறதா, வேற ஒன்றும் பெருசா இல்லை. ஓ திமுகவோட காங்கிரஸ் இருந்தாலும் காங்கிரஸ் ஓட்டு இருக்குது எங்காச்சு? ஒன்றும் கிடையாது. சும்மா ஏதோ கூட கட்சி நிற்கான ஒரு கெட்டப், அவ்வளோதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அவனையெல்லாம் கூட வச்சிருந்த கூடாது எனக்கு தெரிஞ்சு. புரியுது? அவனெல்லாம் ஏடிஎம் கோட் இருக்கிறதே கரெக்டான ஆளு. யாரு? காங்கிரஸ்கார ஏடிஎம் கோட் இருக்கிறதும் கரெக்டான ஆளு. பிஜேபி தனியா நிற்கிறதும் சரி. அந்த வந்து எங்கேயும் போய் சேரக்கூடாது. அவன்லாம் இப்போ சென்ட்ரல் இங்கே வந்துட்டு பெரிய அயக்குத்தான். பிஜேபிக்கார ஒருத்தர் காங்கிரஸ்காரர் இவனுக்குலாம் அயக்கம் கிட்டவன் எனக்கு எப்பவுமே. பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் வந்து எப்பவுமே அவனுக்கு பக்கத்தையும் வச்சுக்க கூடாது. ஏன் தெரியுமா? நோண்டி பார்ப்பானுங்க. ஸ்டேட் நீ ஆண்டிட்டு இருப்ப ஒழுங்கா, இங்க நோண்டி பார்ப்பானுங்க. இந்தி கொண்டாந்து உள்ள விடுறம்பியா. இந்தி எனக்கு நான் படிக்கிறதுக்கு எனக்கு என்னடா தேவை இருக்குது? இந்தி உன்னோட இந்திய அண்ணாத்தோட தான் கேட்டாரு. ஹிந்தி வந்து தான் போய் போகும் சார். நீங்க படிச்சு நீங்களா நினைச்சீங்க 2 மாசம் படிச்சலாம் அப்படின்னு சொன்னேன் ஒருத்தன். அப்பதான் சொன்ன படிச்சிடலாம். அப்படி படிக்கிறவங்களுக்கு ஹிந்தியில் என்ன விஷயம் இருக்குது? அப்ப எங்கிட்ட சொல்லலையே. நான் தமிழ்ல சொல்றேன். எத்தனையோ இப்போ ஆயிரக்கணக்கான இலக்கியங்கள் இருக்கு தமிழ்ல. ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்து மிகப்பெரிய தொன்மை பத்தி பேசுறது எல்லாமே. அந்த இது இருக்குது. இதுல ஒரு பெரிய கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ்ல. அதை விட்டு போய் நம்ம அதை போய் படிக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? நான் இங்கிலீஷ் எனக்கு தெரியும் நல்லா. அவர் சொன்னது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு பிரச்சனையை. புரியுன்னு சொல்றது உனக்கு? அந்த மாதிரி தான் இருக்குது. வேற ஒண்ணுமே இல்லை, குழப்பம் இல்லை. இவர் வர்றாரு, இவர் வந்து 5 வருஷம் ப்ராக்டிஸ் ஆனார்னா அப்புறம் இவருக்கு ஒரு நாலேஜ் வந்துடும். அப்புறம் வந்து அதுக்கு பின்னாடி வந்து மறுபடியும் வந்து தோக்குறாரு ஜெயிக்கிறாரு, அதெல்லாம் வேற. அடுத்து எம்பி எலெக்ஷன் வர வேண்டி இருக்குது. அடுத்து இங்கே லோக்கல் எலெக்ஷன், கவுன்சில் எலெக்ஷன், இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷன், அது பூரா வர வேண்டியது. அதெல்லாம் வரும்பொழுது வந்து என்னென்ன எப்படி மாறுங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க திருப்பியும் கூட வந்தா கூட. ஏன்னா இன்னைக்கு வந்து மாறி இருக்குது எல்லாமே. அந்த மாதிரி ஆகிப்போச்சு.